ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். விக்ரம், ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுப்பா, எழுந்துக்கோ. 5 minutesமா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, எழுந்துக்கோ. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாப்பா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. விக்ரம், இந்தாப்பா லஞ்ச் மறந்துட்டு போறேன். எங்கள் அப்பா இது பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரா. என்ன பண்ணுறா தெரியுமா இந்த வாட்சில்? ஹேய், ஸ்கூல் போகாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேய், ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூடா. ஸ்கூல் போகாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சஞ்சய் பர்த்டே இல்லை. சரி, இங்கே பேர் புது வாட்ச். இதில் ஃபோன் பேசலாம், கால்குலேட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் பார்க்கலாம், எல்லாமே இருக்குது இதில். சரி, இது எவ்வளோ இருக்கும்? 3000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன்டா. சரிடா. அப்புறம் வாட்சில் சிம்பல்லாம் போட்டு சரி, எனக்கு இந்த வாட்ச் கலர் பிடிக்கல. கேமரா குவாலிட்டி வேணா இந்த வாட்ச் பேண்ட் கலர் 2 ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் நாளைக்கு ஜனநாயகன் வேற ரிலீஸ் ஆகுது, போகலாமா நம்ம? சரி, இப்போ வா, கிளாஸுக்கு போகலாம். சரி, ஓகே, வா போகலாம். என்னப்பா விக்ரம், விளையாட போலியா? சீக்கிரம் வந்துட்ட. என்னப்பா ஆச்சு, சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடுமா. சரி, நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருதுல்ல, அதுக்கு என்னம்மா பண்ண போகிறீங்க? பர்த்டேவா? கேக் எதனா வேணுமாப்பா? ஆனா நீ இப்படியெல்லாம் கேட்க மாட்டியே. நானே கேக் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம 2 பேருக்கு எதுக்குன்னு நீ வேணான்னு சொல்லுவியே. சரி, நான் என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ணுறேன். எனக்கு கேக் இல்லாத வேணாமா, எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி தெரியா? அதுதான் உன்கிட்ட ஆல்ரெடி இருக்கேப்பா. அது பழைய வாட்ச்மா, இது ஸ்மார்ட் வாட்ச்மா. இதில் ஃபோட்டோ எடுக்கலாம், கால்குலேட்டர் இருக்குது, ஏன் ஃபோன் கூட பேசலாம். சஞ்சய் கிட்ட கூட அந்த வாட்ச் இருக்குமா, எனக்கு வாங்கித்தாமா. சரிப்பா, அது எவ்வளோ இருக்கும்? அந்த வாட்ச் ஒரு
3000 இருக்குன்னு நினைக்கிறேம்மா. இங்க பாருப்பா, சஞ்சய் எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. உனக்கு தான் நம்ம வீட்டு நிலைமை தெரியும்ல. உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு போய் 18 வருஷம் ஆச்சு. அன்னைக்குலேருந்து உனக்கு கஷ்டம் தெரியாம நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப போய் வாட்ச்னா இதை பாருப்பா, உன் ஃபீஸே நம்ம ஒன்றும் கட்டலை. இப்போ போய் நீ வாட்ச் வாங்கித்தானா நான் என்ன பண்ணட்டும்? முதல்ல போய் துணி மாத்திட்டு வா, நம்ம சாப்பிடலாம். ஆனா உனக்கு அந்த வாட்ச் இப்போதைக்கு வாங்கி தர முடியுமான்னு தெரில. ஆனா நான் கண்டிப்பா வாங்கி தரேன். ஆனாம்மா. விக்ரம், போய் ட்ரெஸ் மாத்து போ. மாமா ம் நேற்று அந்த வாட்ச் பற்றி கேட்டிருந்தேனே, அதை வாங்கி தரீங்களே? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா. முதல்ல போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும், டைம் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லுவீங்க, போங்க. மா, ம் அந்த வாட்ச் பற்றி கேட்டிருந்தேனே. தூங்குற டைமில் என்னடா பேச்சு? தூங்கு. மா, ம் நாளைக்கு என் பர்த்டே வருது, நான் கேட்ட வாட்ச் வாங்கி கொடுத்துருவீங்களா? இதை பாரு விக்ரம், உனக்கு தான் நம்ம வீட்டு நிலைமை தெரியும்ல. அப்படி இருந்தும் நீ இப்படி கேட்கலாமா? நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சேன். ஆனால் நம்ம இருக்கிற கடன் பிரச்சனையில் எல்லா காசும் கடனுக்கே போயிடுச்சு. நம்ம வீட்டில் கடைசியாக அரிசி எப்போ வாங்கினாச்சு தெரியுமா? ரேஷன் அரிசி வாங்க கூட நம்மக்கிட்ட காசு இல்லை. ஆனால் அந்த கஷ்டம் எதுவும் உனக்கு தெரியாமல் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீ கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் உனக்கு அந்த வாட்ச் வாங்கி தருது என்னோட பொறுப்பு. போங்கம்மா, இதுக்கும் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன்னா? முதல் தடவை ஒரு விஷயத்த கேட்டேன், அது கூட உன்னால் பண்ண முடியல. சரிப்பா, அந்த வாட்ச் நான் உனக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன். இப்போதைக்கு சாப்பிடு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லுவீங்க, ஆனால் வாங்கியே தர மாட்டீங்க. இல்லை, அந்த சாப்பாடு வேறு. கண்ணா, லஞ்ச் பாக்ஸை மறந்து விட்டு போயிட்ட பாரு. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, இதுதான் பெரிய குறைச்சல். எனக்கு பிடிச்சது கூட வாங்கி தர முடியல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? கவலைப்படாதப்பா, இன்னைக்கு நானே இல்லைனாலும் அந்த வாட்ச் உன் கையில் இருக்கும். ஆமாம், இவ்வளோ நாள்லேயே வரலையாம்மா, இப்போ மட்டும் அப்படியே வந்துடும். இல்லை, இந்த சாப்பாடு வேறு. டேய் விக்ரம், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா. ஆமாம், ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிங்கிற? நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேடா, ரன்னிங் ரேஸ் எல்லாம் இருக்கும். நீ தான் நல்லா ஓடுவல்ல. இல்லைடா, எனக்கு ஓடத்துக்கு முடியல. ப்ரைஸ்லாம் என்னான்னு தெரிஞ்சா நீயே வருவ பாரு. என்ன ப்ரைஸ் வேணா இருக்கட்டும், இன்னைக்கு எனக்கு ஓடத்துக்கு முடியல. 3rd place ப்ரைஸ் என்னான்னு தெரியுமா? ஒரு ஸ்கூல் பேக். அதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கே. 2nd place ப்ரைஸ் என்னான்னு தெரியுமா? 1000 rupees கேஷ் ப்ரைஸ். புரிஞ்சுக்கோடா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு நான் ஓட போகிறதில்ல. டேய், 1st place ப்ரைஸ் என்னான்னு தெரியுமா? நீ ஆசைப்பட்ட வாட்ச்.
Combinators, on your mark, set. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிரைஸ் என்னன்னு தெரியுமா? நீ ஆசைப்பட்ட வாட்ச். நம்ம வீட்டில் கடைசியாக அரிசி எப்போ வாங்கினாச்சு தெரியுமா? செகண்ட் பிளேஸ் பிரைஸ் என்னன்னு தெரியுமா? 1000 rupees கேஷ் பிரைஸ். செகண்ட் பிளேஸ் பிரைஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டில் கடைசியாக அரிசி எப்போ வாங்கினாச்சு தெரியுமா? 1000 rupees கேஷ் பிரைஸ். டே கங்க்ராட்ஸ் டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. தேங்க்யூ சூப்பராக ஓடுனீங்க. சான்ஸே இல்லை, செம்மையா ஓடுன நீ. புகழ்ச்சி பிடிக்காது. சரி விடு ப்ரோ, பார்த்துக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கலாம்ல. அது விட்றா. சரி செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னேன்? அதான் சொன்னேனே 1000 rupees கேஷ் ப்ரைஸ்னு. 1000 rupees-ஆ? சரி 1000 rupees-க்கு நல்ல அரிசி எவ்வளோடா வரும்? நல்ல அரிசி தெரில, ஆனால் நிறைய வரும். இப்போயே சடனாக அரிசி பற்றி கேட்குற? இல்லைடா, எங்கள் வீட்டில் கடைசியாக எப்போ அரிசி காலேஜும் கூட எனக்கு தெரில. ஆனால் அது கூட கண்டுக்காமல் எனக்கு வாட்ச் தான் வேணும்னு சொல்லிட்டு அடை பிடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. காலைல எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன். அவங்க கொடுத்த லஞ்ச் கூட வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டியா? ம். அப்போ சாப்பிடல நீ? இரு நான் லஞ்ச் வச்சிருக்கேன், நம்ம சாப்பிட்டு போகலாம். இல்லைடா, நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கையில் சமைச்சு சாப்பிட்றேன். இப்போ அவ்வளோ லேட் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பலாவா? ம். மா, உனக்காக நானும் என்ன இருக்குன்னு பாருமா. உனக்காக நான் ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சு தோற்று உனக்காக அரிசி வாங்கி வந்திருக்கேன். சீக்கிரம் கையால் சமைச்சு எனக்கு ஊட்டி விடுமா, ரொம்ப பசிக்குது. மா, இன்னும் காலை நடந்து நினச்சிட்டு இருக்கியா? சாரிம்மா, ஏதோ தெரியாமல் திட்டேன். பசிக்குதுமா. மா பசிக்குதுமா. மா 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 மா
ஆனாம்மா விக்ரம் போய் ட்ரெஸ் மாத்து போ. என்னம்மா கடை வாங்க மட்டும் தெரியுது, கொடுக்க தெரியாதா? நான் தான் இங்கே வண்டி வாங்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா, இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு காசு வேணும், எடுத்து வை. சரி, ஒரு நிமிஷம் சார், போய் எடுத்துட்டு வரேன். இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதாயா இருக்கு, மிச்சத்தை நான் கூடிய சீக்கிரத்தில் கட்டிடுறேன். மிச்ச காசு எனக்கு வந்து சேரணும், என்ன திரும்பி வர வைக்காத. எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லுவீங்க, போங்க. அம்மா, கொஞ்சம் அரிசி இருந்தால் கொடுக்குறீங்களா? வீட்டில் காலி ஆயிடுச்சு. பையன் பசியோட வீட்டுக்கு வருவான், நான் வாங்கின உடனே உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றேன். உனக்கு இதே வேலையாக போச்சு. சரி இது தானே, திரும்ப இந்த பக்கம்லாம் வந்துடாத. ரொம்ப நன்றிம்மா. இல்லை அந்த சாப்பாடு வேறு. இவ்வளோ நாள்லே வரலையாம்மா, இப்போ மட்டும் அப்படியே வந்துடும். அம்மா, காசு தேவையா இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ் பணத்தை கொடுக்குறீங்களா? சம்பளம் வந்தோடனே அதில் பிடிச்சிக்கோங்க. அட்வான்ஸ் பண்ண வேணுமா? சம்பளம் வரதுக்கு 20 நாள் இருக்கு, என்ன அட்வான்ஸ் கேட்குற? அம்மா, நான் இப்போ வேலை செஞ்சதுக்கு மட்டும் காசு கொடுங்க, எக்ஸ்ட்ராவே எதுவும் வேணாம். எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. சரி, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கோ போ. சரிம்மா. வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்மா, நான் கிளம்பிட்டா. அந்த அட்வான்ஸ் பண்ணும். ரொம்ப நன்றிம்மா. சரி, வரேன். கவலைப்படாதப்பா, இன்னைக்கு நானே இல்லைனாலும் அந்த வாட்ச் உன் கையில் இருக்கும். மாமா ஏஞ்சிருமா ப்ளீஸ்மா, ஏஞ்சிருமா. எனக்கு இந்த வாட்ச்லாம் வேணாம்மா, ஏஞ்சிருமா. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்க. ஏஞ்சிருமா. மாமா உனக்காக என்ன வேணும் பாருமா. சாப்பிடு சாப்பிடுவா சாப்பிடுவா. எனக்குன்னு யாருமா இருக்கா? ஐயோ,
கடைசியில் செஞ்சு கொடுத்தது கூட நல்லா சாப்பிட முடியாம போயிடுச்சு. எனக்கு யாருமா தெரியும்? ஆமா, சத்தியமா உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். வாட்சோட நீங்க தான் ரொம்ப முக்கியம். ஆமா, என் கையில இந்த வாட்ச் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என் கைக்கு இவ்வளவு பெரிய பாரமா வந்து சேர்ந்துருச்சுமா.